இந்த வருடம்தான் முதல் முறையா மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க போறீங்களா? அப்போ இத நீங்க தெரிஞ்சுக்கங்க. முருக பக்தர்கள் மட்டுமின்றி முருகனிடம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பவர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விரதம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். இது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான விரதமாக மட்டுமல்லாமல், இது முருகனின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் விரதம். இந்த மகா சஷ்டி விரதமானது ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சப்தமி வரையிலான 7 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். இந்த ஆண்டு பிரதமை திதியானது அக்டோபர் 21ஆம் தேதி மாலை 5:49 மணிக்கு துவங்கி அக்டோபர் 22ஆம் தேதி மாலை 7:40 மணி வரை உள்ளது. ஆகவே 22ஆம் தேதி இரவே சஷ்டி துவங்கி விடுகிறது. முதன் முறையாக இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அக்டோபர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் முடிவடைந்து அக்டோபர் 28ஆம் தேதி முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் வரை 7 நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். சிலர் கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்கள் மட்டுமே கடைபிடித்து சூரசம்ஹாரம் நிறைவடைந்ததும் விரதத்தை நிறைவு செய்து விடுவார்கள். ஆனால் சூரசம்ஹாரம் முடிந்த அடுத்த நாள் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து மகிழ்வுடன் இருக்கும் சமயத்திலேயே விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும்.